ஒரு செயலை என்னால் செய்யாமல் இருக்க முடியவில்லை, இல்லைன்னா ஒரு செயலை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு பேசுறதுக்கு ஐ காண்ட் ஹெல்ப்னு சொல்லி பக்கத்தில் ஒரு வெறுப்பு போடுங்க. அது கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துக்கோங்க. ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர் அப்படின்னா என்னால் அவளை பற்றி நினைக்காம இருக்க முடியல, இல்லைன்னா என்னால் அவளை பற்றி நினைக்காம இருக்க முடியாது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க. சரி, என்னால் அதை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு பேசணும். இல்லைன்னா என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியல, அதாவது முடியாது. என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியல, இல்லைன்னா என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியாது அப்படின்னு பேசணும். ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் இட் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் இட். என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியல, இல்லைன்னா என்னால் அதை பற்றி நினைக்காம இருக்க முடியாது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, என்னால் அவளை பற்றி நினைக்காம இருக்க முடியல, அவள் எப்பயுமே என் மனசுலேயே தான் இருக்கா அப்படின்னு பேசணும். என்னால் அவளை பற்றி நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட் அப்படின்னா அவள் எப்பயுமே என் மனசுலேயே தான் இருக்கிறா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் ஹர், ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட். என்னால் அவளை பற்றி நினைக்காம இருக்க முடியல, அவள் எப்பயுமே என் மனசுலேயே தான் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் ஆஃப் த ஃபியூச்சர். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னா என்னால் எதிர்காலத்தை பற்றி நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு அர்த்தம். இந்த ஆஃப்ன்ற வார்த்தைக்கு பற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வாக்கியத்தில் இந்த ஆஃப்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு அபவுட் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கூட நீங்கள் பேசிக்கலாம். ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஐ காண்ட் ஹெல்ப் திங்கிங் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னா என்னால் எதிர்காலத்தை பற்றி நினைக்காம இருக்க முடியல, என்னால் அதிகமாக சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு பேசணும். என்னால் அதிகமாக சாப்பிடாம இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் ஈட்டிங் ஸோ மச் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் ஹெல்ப் ஈட்டிங் ஸோ மச். என்னால் அதிகமாக சாப்பிடாம இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் லவ்விங் யூ. ஐ காண்ட் ஹெல்ப் லவ்விங் யூ அப்படின்னா உன்னை என்னால் காதலிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னால் உன்னை காதலிக்காமல் இருக்க முடியவில்லை, இல்லைன்னா என்னால் உன்னை காதலிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ காண்ட் ஹெல்ப் லவ்விங் யூ ஆச்சுங்களா? சரி, ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் மை நெயில்ஸ் வென் ஐ எம் நர்வஸ். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் மை நெயில்ஸ் அப்படின்னா என்னால் எனது நகத்தை கடிக்காமல் இருக்க முடியவில்லை. வென் ஐ எம் நர்வஸ்னா நான் பதட்டமாக இருக்கும் பொழுது, நான் நர்வஸாக இருக்கும் பொழுது. இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம பார்த்துருக்குறோம். சரி, நான் பதட்டமாக இருக்கும் பொழுது என்னால் எனது நகத்தை கடிக்காமல் இருக்க முடியவில்லை. ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் மை நெயில்ஸ் வென் ஐ எம் நர்வஸ் ஆச்சுங்களா? சரி, என்னால் அவனை கண்டு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் ஹிம் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் ஹிம். என்னால் அவனை பார்த்தா சிரிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ காண்ட் ஹெல்ப் வரியிங் அப்படின்னா என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் வரியிங். என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியல.